ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ டைம் பார்த்துக்கோங்க 10:39 AM. ஸோ 10:39க்கு 1600 இருக்கும். ஸோ 10:39க்கு இன்னொரு மொபைலில் வந்து 5400 இருக்கேன். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம போன லிங்க்கு. ஸோ இதுவும் 10:39க்கு 37,000 இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம லிங்க் வந்து வேலையை காட்டிகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ உள்ளே போகிறோம். 1500 நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா ஸ்லோவாக க்யூ வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து புக் பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே அப்படின்னு அர்த்தம். ஸ்பீடாக போச்சுன்னா எல்லாரும் சீட்ஸ் இல்லை டக்குன்னு வெளியே போகிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பார்க்கலாம் நம்ம வந்து எத்தனை டிக்கெட் புக் பண்ண முடியுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஆள் 2 டிக்கெட் புக் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம லிங்கை யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நிறைய பேருக்கு போயிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம செட்டப்பை மட்டும் காட்டுறேன், ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஒரு லேப்டாப்பு, 2 மொபைல் டிவைசஸ்ஸு. இதில் வந்து நம்ம வந்து நார்மல் லிங்க் போட்டோம், எதுவும் வேலைக்கு ஆகலை. ஸோ அதனால் டிக்கெட் பார்க்குறதுக்காக இதை வந்து வச்சுருக்கேன். சிடி என்ன ரேட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு வச்சுருக்கேன். கார்ட்ஸ் வந்து டெபிட் கார்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெடியாக. ஸோ இதுதான் நம்மளோட செட்டப்பு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. எந்த அசைவும் இல்லை, அப்படி இருக்கும். க்யூ பார்த்துக்கோங்க. 7:62. டைம் வந்து 10:44. டைம் வந்து 10:44. இதில் 4000 இருக்குது. அதில் வந்து டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம வந்து லைவாக புக் பண்ணுறது எப்படி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நல்லா பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் உள்ளே போனோன்னு ஒரு பதட்டம் வரும். அப்படியே காம் ஆகணும், கொஞ்சம் நேரம் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சிஎஸ்கே vs SRH கலக்குறோம். கிட்ட உள்ளே போகிறோம். என்ன நடக்க போதோ தெரியல, பார்ப்போம். ஓகே, நமக்கு அலாரம் அடிச்சிட்டாங்க. உள்ள போகுது, வேற லெவல். பார்ப்போம். போயிட்டோம். முயற்சி சிடி லோவர் கைஸ். நானும் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே 1700 டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புக்கிங் ஆகிருக்கு. அங்கங்கே எல்லோவாக இருக்குது. அப்படின்னா வேறு யாரோ புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களால புக் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போக பார்க்குறேன். பட் ஆனால் ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ உடனே வந்து வெளியில் வந்து அடுத்த க்யூக்கு வந்து போயிடலான்னு சொல்லி பார்த்தா இங்கே ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. சரின்னு சொல்லி அடுத்த க்யூக்கு போயாச்சு. ஸோ இங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணலான்னா அதே மாதிரி தான் இருக்குது பிரச்சனை ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து நம்மளால் வந்து புக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ 1700 வந்து பயங்கர டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அதர் பிளான்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா 1700 நான் ஏம் பண்ணல ஆக்சுவலி. ஸோ 4000 இல்லைனா 2500 3500 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதுக்கு அடுத்த பிளானை வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கும் ஆகும். 1700 தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கஷ்டம், வாங்குறது ரொம்பவே கஷ்டம். க்யூ டக்குன்னு கிளியர் ஆகிடும். இதை பார்த்தீங்களா, இப்போ வந்து இது 2500. பக்கத்துலேயே வந்து டிக்கெட்டை வந்து உடனே வந்து நான் புக் பண்ணேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளாக வந்து மேட்ச்க்கு போவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான். ரொம்ப கேட்டுகிட்டே இருந்திருக்கான் என்கிட்ட, ரொம்ப நாளாக கேட்டான். ஸோ அவனுக்கு தான் இந்த டிக்கெட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்னும் ஒரு 2 டிக்கெட் இருக்குது. அது வந்து ஆக்சுவலி ஃபேமிலியில் வந்து ஒரு 2 பேர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கைஸ் டன், வேறு லெவல் 2 டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வெயிட்டிங்கு. ஸோ இப்போ இதில் வந்து பேக் போயிட்டு இன்னொன்று புக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு பர்சனலாக 2 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஸோ பண்ண முடியல ஆக்சுவலி. ஸோ இப்போ ஃபோனில் வந்து புக் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 2 டிக்கெட் வந்து இப்போதைக்கு நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ டிக்கெட்ஸ் போய் பார்த்து வச்சுப்போம் கைஸ். ஸோ இப்போ 2 டிக்கெட் ஏற்கனவே நம்ம புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வேறு அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து டைம் வந்து 11:01 ஆகுது, 11:01. க்யூ வந்து 4:33 இருக்கும். மொபைலில் எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதே மெத்தட் தான். ஸோ கார்டு யூஸ் பண்ண போகிறோம். லிங்க் என்ன லிங்க் அப்படின்னா நான் கொடுத்த லிங்க்கில் தான் நான் போனேன். ஸோ வந்திருக்கோம். எவ்வளோ பேருக்கு வந்துச்சுன்னு தெரியல, ப்ராப்பராக நீங்கள் சிஸ்டமில் இருந்தீங்களான்னு தெரியல. சரி பார்க்கலாம். எனிவேஸ் எல்லாருக்கும் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம். உள்ள போதும் வந்துட்டோம். அப்பர் ரைட் சைடில் சிடி அப்பர். ஓகே, லோவரில் ஃபோனில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபேமிலியே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா டிக்கெட் புக் பண்ணுறதை பார்த்துட்டு. ஏன்னா ஃபேமிலிலையும் மெம்பர்ஸ் வந்து போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. தலை டோனிக்கு வந்து லாஸ்ட் டோர்னமெண்ட்டுன்றனால. ஸோ
அப்படி இப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் வந்து டிக்கெட் வந்து இன்னும் ஒரு 2 டிக்கெட் வந்து புக் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான், மொத்தம் 4 டிக்கெட் வந்து நம்ம இப்போ வந்து புக் பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து பார்த்துருப்பீங்க என்னோட டிக்கெட் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச்க்கான டிக்கெட்ஸ் வந்து நான் புக் பண்ணேன். நான் சொன்னது போல் என்னோட லிங்க்கை யூஸ் பண்ணி தான் நான் வந்து புக் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் எப்படி புக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டுமே நான் வந்து 4 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஒரு அக்கௌண்ட்டில் 2 டிக்கெட்டும் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து 2 டிக்கெட், மொத்தம் 4 டிக்கெட் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் வந்து பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டிவைசஸ் யூஸ் பண்ணேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 மொபைல் வந்து வச்சுருந்தேன். ஸோ லேப்டாப் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேஸ்டிங் வந்து பண்ணி வச்சுக்கணும். அதே போல் டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். ரெடியாக இருந்தேன், ரொம்ப டெஸ்பரேட்டாகவே இருந்தேன். கரெக்டாக 7 மணிக்கு போல் லிங்க்குள்ளே போயிருப்பேன். 7:10 கிட்ட போயிருப்பேன்னு நினைக்கிறேன், தெரில, மறந்துட்டேன், கொஞ்சம் ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் லிங்க்கை வந்து போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 7 மணிக்குள்ளே போனேன். அதுக்கப்புறமா எந்த பேக்ரவுண்டில் கூட உள்ள அந்த ஸ்க்ரீனில் அப்படியே இருந்தேன், வெயிட் பண்ணேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா கிடச்சிது. ஸோ நீங்களும் வந்து மல்டிபிள் டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் ஓட விடாமல் அதே ஸ்க்ரீனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெப்சைட்டில் வந்து நிறைய பேர் புக் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இன்றைக்கும் பண்ணேன், கிடைக்கல. ஸோ இதுதான் உண்மை, இதுக்கு மேலே வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கும் நிறைய பேர் ஏதாவது சொல்லுவீங்க, இது வந்து ஃபேக்கு, இது ஹேக்கு, இது அது இது அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. லைவாகவே போட்டு காமிச்சிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள், டோனி எப்படியாவது பார்த்துடலாம்னு நினைக்கலாம். ஸோ புக் பண்ணவங்களுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. பட் ஆனால் புக் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு நிஜமாலே வருத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம், பார்க்கலாம். நம்மளோட முயற்சி நம்ம செய்வோம். கிடைக்கிறது கிடைக்காதது கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். देखो देखो कैसी बातें यहाँ की है, साथ पर है साथ ना भी.